அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜூன் மாசம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆணி மாசத்தோட முதல் நாள், தேய்பிறை பஞ்சமி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள் அற்புதம் நிறைஞ்ச அதிசக்தி வாய்ந்த நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல ஒரே ஒரு ஏலக்காய வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை, அது மட்டும் இல்லாம ஆணி மாசத்தோட முதல் நாள். ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் தான். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 6/6ங்கிற சுக்கிர சேர்க்கை இருக்கு. அதே மாதிரி பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த திருவோண நட்சத்திரமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தி திதி இன்னைக்கு மத்தியானம் 3:02 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த பஞ்சமி திதி மத்தியானம் 3:03 மேல நமக்கு ஆரம்பமாகுது. இப்படி இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆணி மாசத்தோட முதல் நாள்ல சரியா 6:06 ₹1 கையில வச்சு இந்த வார்த்தைய நீங்க சொன்னாலே போதும், பல கோடிக்கு அதிபராக கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை முதல் வீடியோல சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல இன்னைக்கு மத்தியானம் 3:03 அப்படி இல்லைன்னா மத்தியானம் 3:36 இருந்து 4:24 இந்த வார்த்தை நீங்க சொன்னாலே போதும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிவைன் டைம் பத்தியும் பணவசிய நேரத்தை பத்தியும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 3வது வீடியோல ஆணி மாசத்தோட முதல் நாளான இன்னைக்கு சாயங்காலம் சரியா 6 இருந்து 6:59 மஞ்சள் தூளை இந்த 4 இடத்துல நீங்க ஊதி விட்டாலே போதும், எக்கச்சக்கமா பணம் உங்க வீட்டுல சேர ஆரம்பிக்கும்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி 3வது வீடியோல சொல்லிருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. உங்களால முடிஞ்ச பரிகாரத்தை இந்த நாள்ல செய்யும் போது நிச்சயமா உடனடியா நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். சரி, இப்போ இந்த பதிவுல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 9 நீங்க எப்ப வேணாலும் செய்யுங்க. இதுல குறிப்பிட்ட பெஸ்டான டைம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு வரக்கூடிய ராகுகால நேரத்தையும் யமகண்ட நேரத்தையும் நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு யமகண்ட நேரம் முடிஞ்சிருக்கும். ராகு காலம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் 4:30 இருந்து 6 வரைக்கும் இருக்கு. இந்த குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் நீங்க தவிர்த்துக்கோங்க. மத்தபடி நைட்டு 9 எந்த டைம்ல வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் நமக்கு தேவைப்படும். இந்த ஏலக்காயில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. இந்த ஏலக்காய் பெருமாளுக்கும் உகந்தது. இந்த ஏலக்காய் வாசம் வீசக்கூடிய இடத்துல நல்ல ஒரு பணவசியம் நிச்சயமா ஏற்படும். விதைகள் கீழே விழாத நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள்.
இப்ப நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட்டு 9 மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் மனசு உருகி நல்ல ஒரு பணவசியம் இந்த மாசம் ஃபுல்லாவே ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. மாசத்தோட முதல் நாள்ல இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை நாம பயன்படுத்தும் போது இந்த மாசம் ஃபுல்லாவே அளவில்லாத வளங்களும் பணமும் நம்ம வீட்டுல சேர ஆரம்பிக்கும். இப்படி இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம். எண்ணிக்கை கணக்கு வச்சுக்கும் போது அதுலதான் நம்ம கவனம் போகும். அதனால மனசை ஒருநிலைப்படுத்தி பணம் உங்ககிட்ட கட்டுக்கட்டா சேர ஆரம்பிச்சா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். என்லில். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். என்லில். பணத்தை பல மடங்கா பெருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு தான் இது. இந்த ஸ்விட்ச் வேர்ட் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஏலக்காய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இந்த என்லில்ங்கிற ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காயை எடுத்து கொண்டு போய் மஞ்சள் தூள் வச்சிருக்கக்கூடிய டப்பால யாருக்குமே தெரியாம மறைச்சு வச்சிருங்க. ஒரு சில பரிகாரங்கள் நாம ரகசியமா செய்யும் போதுதான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில இப்படி ஒரு பரிகாரம் நீங்க செய்யறீங்கன்னு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியலாம். உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க மஞ்சள் தூள்ல மறைச்சு வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயும் யாருக்கும் தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. மத்தபடி இந்த பரிகாரம் இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். அதே மாதிரி இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணலாம். நீங்க இந்த பரிகாரத்தை இன்னைக்கு செய்யறீங்கிறதையும் சொல்லாதீங்க. அந்த ஏலக்காயும் மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி வச்சிருக்கக்கூடிய இந்த ஏலக்காய் 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்துல ஓரமா தூக்கி போட்டுருங்க. நம்பிக்கையோட செய்யற எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கிடைக்கும். அதனால முழு நம்பிக்கையோட செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.